அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆர்டிகல் 32 பத்தி பார்க்கலாம். ஆர்டிகல் 32னா என்னன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் ஆர்டிகல் 32. நம்மளுடைய டிராஃப்டிங் கமிட்டி, கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ண கமிட்டி பேரு டிராஃப்டிங் கமிட்டி. அந்த கமிட்டியோட சேர்மன் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஒரு சின்ன ஆர்டிக்கல், ஒரு சிங்கிள் ஆர்டிக்கல்ல ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஹியூமன் பாடிஸ்க்கு ஹார்ட்டும் சோலும் எவ்வளோ இம்பார்ட்டன்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு சிங்கிள் ஆர்டிக்கலை அவர் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அந்த ஆர்டிக்கலோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியணும். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னும் போது உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டா நீங்க அதற்கான தீர்வை கான்ஸ்டிடியூஷன் மூலமா நீங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆர்டிக்கல். ஆர்டிகல் 12 to 35 வரைக்குமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஸோ ஆர்டிகல் 32ன்றது இதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது நம்மளுக்கு இப்போ புரியுது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டா அதற்கான தீர்வை கான்ஸ்டிடியூஷன் மூலமா வாங்கிக்கலாம்னு சொல்றது கூட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னும் போது ஹவு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் ரியல் அப்படின்றது இந்த சிங்கிள் ஆர்டிக்கல் மூலமா நம்மளுக்கு புரியுது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த ஆர்டிகல் 32 கீழே ஒரு 5 ரிட்ஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே மொத்தம் 5 ரிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 5 ரிட்ஸ் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிட் என்னன்னா ஏபியஸ் கார்பஸ். ஏபியஸ் கார்பஸ் அப்படின்றது ஒரு லத்தீன் டேர்ம். இதோட மீனிங் என்னன்னா டு ஹேவ் த பாடி ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏபியஸ் கார்பஸ் தமிழில் ஆட்கொணர்வு மனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏபியஸ் கார்பஸை எந்தெந்த சுச்சுவேஷன்லலாம் நம்மளால போட முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பர்சனை ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் இல்லீகலாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஏபிஎஸ் கார்பஸ் போட முடியும். ஸோ அப்படி ஏபிஎஸ் கார்பஸ் போட்டோம் அப்படின்னா கோர்ட்டில் போடலாம். ஸோ இது ஒரு ரிட்டன்றதுனால நம்மளால சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை ஹை கோர்ட்லேயோ மட்டும் தான் போட முடியும், லோயர் கோர்ட்ஸில் போட முடியாது. அப்படி நம்ம இந்த இந்த ஒரு பர்சனை காணும் அப்படின்னு நம்ம கோர்ட்டில் போடுறோம், ஏபிஎஸ் கார்பஸ் போடுறோம் அப்படின்னா கோர்ட் உத்தரவிடுவாங்க போலீஸ்கிட்ட, நீங்கள் 24 ஹவர்ஸ்க்குள்ள டிராவலிங் டைம்லாம் இல்லாமல் 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த பர்சனை கோர்ட் முன்னாடி ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேற எந்த ரீசனுக்கு ஏபிஎஸ் கார்பஸ் போடலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் தம்பியை காணும், என் தம்பியை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தெரியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டு கூட செம்மையாக சண்டை போட்டான். ஸோ எனக்கு அவங்க மேலே டவுட்டாக இருக்குது, அவன் ஃப்ரெண்டு மேலே டவுட்டாக இருக்குது, அவங்க தான் என் தம்பியை கிட்னாப் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ இந்த சுச்சுவேஷனில் கோர்ட்டில் போயிட்டு ஏபிஎஸ் கார்பஸ் மனு போட முடியும். என் தம்பியை காணும், ஒரு பர்சனை காணும், எனக்கு இவங்க மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்ட்டு ஏபிஎஸ் கார்பஸ் போட முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் ஏபிஎஸ் கார்பஸ் போடலாம். அதுக்கப்புறம் இதில் ஏபிஎஸ் கார்பஸை எந்தெந்த சுச்சுவேஷனில் போட முடியாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம், போலீஸ் ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணால் நம்ம ஏபிஎஸ் கார்பஸ் போடலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கான காரணம் இல்லீகலாக இருக்கிற பட்சத்தில் தான் போட முடியும், லீகலாக இருந்தால் போட முடியாது. லீகல் அப்படின்னும் போது நம்ம 2 டைப் ஆஃப் டிடென்ஷன் தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. புனிட்டிவ் டிடென்ஷன், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு 2 இருக்குது. புனிட்டிவ் டிடென்ஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு பர்சன் தப்பு பண்ணக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணா அது புனிட்டிவ் டிடென்ஷன். ஒரு பர்சன் வெளியே இருந்தா இவருக்கு அந்த சிச்சுவேஷன் சரியில்லை, கண்டிப்பா தப்பு பண்ணுவாரு அப்படின்றதுக்காக வெளியே இருந்தா இவர் தப்பு பண்ணிருவாரு, அதனால உள்ள அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது மூலமா அவர் தப்பு செய்யறதுலேருந்து தடுக்க முடியும். ஸோ இதுக்காக அரெஸ்ட் பண்ணுறது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். வெளியே இருந்தால் இவர் தப்பு செய்வார், ஸோ அந்த சுச்சுவேஷன் சரியானோடனே இவரை வெளியே விடலாம், அது வரைக்கும் இவர் உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் ஏபிஎஸ் கார்பஸ் மனு போட முடியாது. அப்போ நம்மளால ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்காக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருந்தா அவங்கள ஏபிஎஸ் கார்பஸ் மனு போட முடியாது. ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் போது அவங்க வெளில இருந்தால் தப்பு செய்வாங்கன்றதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதுனால அதுவுமே கூட லீகல் தான்றதுனால அப்போ நம்மளால ஏபிஎஸ் கார்பஸ் போட முடியாது. அதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம ஏபிஎஸ் கார்பஸ் மனு போடுறோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்லயோ இல்லை ஹை கோர்ட்லயோ போடுறோம் அப்படின்னா அது அந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்கணும். சுப்ரீம் கோர்ட்ல போடுறோம்னா இந்தியாவோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்கணும். இப்போ ஹைகோர்ட்ல போடுறோம் அப்படின்னா எந்த ஹைகோர்ட்ல போடுறோமோ அந்த ஹைகோர்ட்டோடைய டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருந்தா மட்டும்தான் ஏபிஎஸ் கார்பஸ் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போடுறோம் அப்படின்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள நடந்த விஷயமா இருக்கணும், அது அப்போ மட்டும் தான் நம்ம ஏபிஎஸ் கார்பஸ் போட முடியும். அடுத்த ரிட் மேண்டமஸ்.
ஸோ இந்த மேண்டமஸ் அப்படின்னா என்னன்னா வி கமாண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு அரசாங்க அதிகாரி அவருடைய வேலையை செய்ய தவறும் போது நம்ம மேண்டமஸ் போடலாம். உங்க வேலையை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இது. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அரசாங்க அதிகாரி அவருடைய வேலையை செய்யாம அந்த நேரத்துல வந்து வேலை செய்யாம இருக்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து மேண்டமஸ் போடலாம். அவர் வேலையை அவரை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போற பட்சத்துல கோர்ட் வந்து அவங்களுக்கு உத்தரவிடும். இல்லை பனிஷ்மெண்ட் கொடுக்கறதோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. மேண்டமஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் மேலே போட முடியும், இருந்தாலும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லை ஆக்டிங் அத்தாரிட்டிஸ், சீஃப் ஜஸ்டிஸ்லேயே ஆக்டிங் அத்தாரிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட், ஸ்டேட் கவர்னர்ஸ் மேலெல்லாம் மேண்டமஸ் போட முடியாது. அதுக்கு அடுத்த ரிட் என்னன்னா ப்ரொஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொஹிபிஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா டு ஃபர்பிட் அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ரொஹிபிஷனை வந்து இப்போ ஒரு ஹைகோர்ட் இருக்கு அப்படின்னா லோயர் கோர்ட்ஸ்ல வந்து இப்போ அவங்களுடைய டெரிட்டரியை தாண்டி அவங்க போறாங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, அவங்களுடைய டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி அவங்க வந்து செயல்படுறாங்க அப்படின்னா, ஒரு ஹைகோர்ட் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற லோயர் கோர்ட்ஸை நீங்கள் உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே இருங்க, உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் ப்ரொஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ், குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் மேலே மட்டும்தான் இந்த ப்ரொஹிபிஷன் போட முடியும், மற்றவங்க மேலே போட முடியாது. அதுக்கப்புறம் வந்து சர்ஷியோராரி மீனிங் என்னன்னா டு பி சர்டிஃபைட் ஆர் டு பி இன்ஃபார்ம்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த சர்ஷியோராரி அப்படின்ற ரிட்டை வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லோயர் கோர்ட்ஸில் கொடுத்த தீர்ப்பு எனக்கு தப்புன்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அதுக்கு வந்து மேல்முறையீடு செய்யறதுக்காக ஒரு ஹைகோர்ட்டுக்கு போகிறேன். அந்த ஹைகோர்ட்டில் வந்து என்னுடைய கேஸை வந்து இந்த மாதிரி சர்ஷியோராரி அப்படின்னு ஹைகோர்ட்லேயும் இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயும் நான் ரிட்டு போடுறேன். சர்ஷியோராரி அப்படின்றதுக்கு என்னன்னா எனக்கு கீழே கிடைச்ச கோர்ட்ல தீர்ப்பு வந்து தப்பா வந்துச்சு, ஸோ அந்த தீர்ப்பை நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஷியோராரி போடுறேன் அப்படின்னா, ஹைகோர்ட் இப்போ மேல நான் போட்ட கோர்ட் வந்து கீழே இருக்கிற கோர்ட் கிட்ட நீங்க எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்தீங்கன்றதை எனக்கு வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த வியூலலாம் நீங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்க இந்த கோர்ட்ல மேல் கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கோர்ட்ஸ்க்கு மேலே இருக்கிற கோர்ட்ஸ் வந்து உத்தரவிடுவாங்க. இதை தான் வந்து சர்ஷியோராரி அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஷியோராரி வந்து 1991க்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து நம்ம ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் மேலே மட்டும்தான் போட முடியுமா இருந்துச்சு. இப்போ வந்து இது வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் மேலே கூட இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த சர்ஷியோராரியில் நம்மளுக்கு வந்து போத் ப்ரிவென்டிவ் அஸ் வெல் அஸ் கியூரேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லோயர் கோர்ட்ஸில் எனக்கு வந்து தீர்ப்பு தவறாக வரும்போது நான் வந்து ஹையர் கோர்ட்டுக்கு போகும்போது அங்கே எனக்கு ஒரு தீர்ப்பு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும், எனக்கான நியாயமும் எனக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால இது வந்து ப்ரிவென்டிவ் அஸ் வெல் அஸ் கியூரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த ரிட் என்னன்னா கியோ வாரண்டோட மீனிங் என்னன்னா பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட் அப்படின்றது அர்த்தம். ஸோ கியோ வாரண்டோ எதுக்காக இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னும் போது ஒரு அரசாங்க அதிகாரி அவர் வந்து நியாயமான வழியில தான் கவர்மெண்ட் வேலைக்கு போனாரான்றதை செக் பண்றதுக்காக கியோ வாரண்டோ போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னும் போது எனக்கு சந்தேகமா இருக்கு, அவங்க வந்து உண்மையாக தான் கவர்மெண்ட் வேலைக்கு போனாங்களா இல்லை எதுனா காசு கொடுத்து போனாங்களோ அப்படின்ட்டு எனக்கு சந்தேகமா இருக்குன்னா நான் அவங்க மேல கியோ வாரண்டோ போடலாம். அப்படி நான் போடுற பட்சத்தில் அவங்க கோர்ட் முன்னாடி அவங்க வந்து நான் நியாயமாக தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான எவிடன்ஸ் வந்து கோர்ட்ல சமர்ப்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கியோ வாரண்டோ போடலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து 5 types of writs in our Indian Constitution. இப்போ நம்மளுக்கு ரிட்னா என்னன்றதுக்கான சில வியூஸ் கிடைச்சிருக்கும். ரிட் அப்படின்ற கான்செப்டை நம்ம வந்து யூகே கான்ஸ்டியூஷன்லேருந்து வாங்கினோம். ரிட் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டோ மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும், லோயர் கோர்ட்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது. ரிட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ணால் அதோட ஆர்டிகல் 32, ரிட்டை ஹை கோர்ட் இஷ்யூ பண்ணால் ஆர்டிகல் 226. ஸோ ஹை கோர்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கும் சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கும் சில கான்செப்ட்ஸ் வேரி ஆகும். என்ன கான்செப்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரிட்டை சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் போட முடியும். இதுவே ஹை கோர்ட் நினச்சா லீகல் ரைட்ஸ், ஆர்டினரி லீகல் ரைட்டுக்கு கூட போடலாம். இதன் மூலமா ரிட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுப்ரீம் கோர்ட்ல நேரோயரா இருக்கு when compared to ஹையர் கோர்ட்ல வந்து வைடரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட்டை இந்தியா ஃபுல்லா எந்த ப்ராப்ளம்னாலும் சுப்ரீம் கோர்ட்டால ரிட் இஷ்யூ பண்ண முடியும்.
எந்த ப்ராப்ளம் அப்படின்னும் போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டா இந்தியாவுக்குள்ள இருக்கிற டெரிட்டரி ஃபுல்லா அவங்களால இஷ்யூ பண்ண முடியும். இதுவே ஹைகோர்ட் நினைச்சா அந்த ஹைகோர்ட்டுக்கான ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும், இல்லை அங்க நடந்த கேஸ்க்காக மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். ஆனால் ஆர்டினரி லீகல் ரைட்டு கூட போடலாம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இல்லை ஹைகோர்ட் ரெண்டுமே பர்சனுக்கு எதிராகவோ இல்லை அத்தாரிட்டிக்கு எதிராகவோ இல்லை கவர்மெண்ட்க்கு எதிராகவோ வந்து ரிட்டை இஷ்யூ பண்ணலாம். இப்போ இந்த டெரிட்டரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னும் போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஹையரா இருக்கு. ஏன்னா இந்தியா முழுமைக்கும் அவங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்ட சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட் இஷ்யூ பண்ணலாம். ஆனால் ஹைகோர்ட் வந்து அவங்களுடைய டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் போது அது கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். ஸோ அவங்களால அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இதன் மூலமாக ஹை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் வென் கம்பேர்டு டு ஹையர் கோர்ட். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் தான் வந்து டிஃபெண்டர் அண்ட் கேரண்டியர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஹைகோர்ட்டில் நம்ம வந்து ஒரு ரிட்டு என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்ட்டு நான் போகிறேன் அப்படின்னா ஹைகோர்ட் அந்த கேஸை எடுத்துக்கலாம் இல்லை எடுத்துக்காமையும் போகலாம். அது அவங்களுடைய விஷயம் தான், டிஸ்கிரிஷனரி பவர் தான். ஸோ ஆனால் சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை எடுத்து தான் ஆகணும், அவங்களுக்கான டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே நம்ம இந்தியாவில் வேற கோர்ட் கிடையாதுன்றதுனால ரிட்டை சுப்ரீம் கோர்ட் எடுத்து தான் ஆகணும், நாட் டிஸ்கிரிஷனரி. ஆனால் ஹைகோர்ட்டுக்கு அது டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்ட நம்ம டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இதன் மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா சுப்ரீம் கோர்ட் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட டிஃபெண்டர் அண்ட் கேரண்டர் அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. இப்போ இதுல நம்மளுக்கு ஒரு சின்ன கேஸ், நம்மளுக்கு அதுல ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் புரியணும். 1997ல சந்திரகுமார் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1997ல சந்திரகுமார் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட் இஷ்யூ பண்றாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ ரிட் இஷ்யூ பண்றாங்கல்ல, அவங்களுக்கு இருக்கிற அந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் கூட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல தீர்ப்பு வந்துச்சு. ரிட் இஷ்யூ பண்றது சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டும் அது கூட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துச்சு. இதன் மூலமா நம்மளுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ண முடியாது, திருத்தம் மேற்கொள்ள முடியாது. அதனால சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல ஹை கோர்ட்டோ ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அவங்களுக்கு இருக்கிற ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை வந்து அது பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றதுனால அதை வந்து அமெண்ட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. இதனால தானோ சுப்ரீம் கோர்ட் தான் வந்து டிஃபெண்டர் அண்ட் கேரண்டியர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அவங்க தான் வந்து அட் லாஸ்ட் தீர்ப்பு கொடுக்கறதுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன கான்செப்ட், ஹைகோர்ட் அப்படின்றது இப்பதான் வந்து ரிட் இஷ்யூ பண்ற அத்தாரிட்டி இருக்கு. இப்பதான் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹைகோர்ட்டுக்கும் ரிட் இஷ்யூ பண்ற அத்தாரிட்டி இருக்கு. ஆனா 1950ல பாம்பே, கல்கட்டா அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ்க்கு மட்டும்தான் ரிட் இஷ்யூ பண்ற அதிகாரம் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு ரிட்டை பத்தின ஒரு சின்ன வியூ கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.